பண விதை எதுக்காக நடுறோம்னா 2026 நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் எங்களுக்கு மொத்தமாக 10,031 வாக்குகள் விழுந்தது. அந்த வாக்குகளை நினைவூட்டும் விதமா இது ஒரு தொடக்க விழாவா இந்த இடத்துல பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவனுக்கு ஒருத்தர் இதுக்கு விளக்கம் சொல்லிட்டான், ஒரு பனைமரத்துக்கு இந்த மாதிரி சொல்லிட்டான்னா நான் மொட்டை அடிச்சுக்கிட்டு திருவாரூர் கடத்தல வளம் வர்றேன். ஒரு பக்கத்துல மொட்டை அடிச்சுக்கிட்டு இந்த பனைமரத்தோட பயன் என்னன்னு ஈழத்துல ஒண்ணுமே இல்லையே, அங்க என்ன இருக்கு, தனி ஈழம் கேட்டு போராடுறீங்களே அப்படின்னு சொல்லி தேசிய தலைவர் பிரபாகரன்ட்ட கேட்கும்போது அவர் சொன்ன ஒரே ஒரு விடயம் என்னன்னா, எங்கள்கிட்ட இருக்கிற இந்த பனைமரம் போதும், இந்த ஒரு பனைமரத்தை வச்சு உலகத்துல வல்லாதிக்க நாடா இந்த ஈழத்தை நான் மாத்துவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு நிலைமைக்கு கஞ்சா வித்துற கம்நாட்டி பையெல்லாம் உங்களுக்கு சட்டமன்றத்துல இருக்கான், கஞ்சா அடிச்சவன் சட்டமன்றத்துல இருக்கான், லாட்ரி வித்தவன் சட்டமன்றத்துல இருக்கான். கட்டிய மனைவிய அந்த அளவுக்குலாம் ஒர்த்து இல்லவங்க அப்படின்னு சொன்னாலும் முதலமைச்சரா இருக்காரு. அந்த வாய்ஸ் ஆஃப் சரத்னு ஒருத்தன் இருக்கான் பாருங்க, அவன்லாம் என்ன பேச்சு பேசுறா, சொல்வதெல்லாம் உண்மை நிகழ்ச்சியில போய் உட்காந்துட்டு கள்ள நோட்டு அடிச்சவன் அவன்லாம் கட்சியில இருக்கா. இந்த மாதிரி எந்த விதமான தகுதியுமே இல்லாதவன்லாம் சட்டமன்றத்துல இருக்கும்போது சத்தியத்தின் மகன் எங்கள் அண்ணன் சீமான் உறுதியா அவர் சட்டமன்றத்துக்கு போவாரு. நாங்க உறுதியா வெளில வைப்போம் அவரை. எல்லாருக்கும் வணக்கம். இப்ப நாங்க இருக்கிற இடம் எங்கன்னு பாத்தீங்கன்னா, திருவாரூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தேவர்கண்டநல்லூர் பஞ்சாயத்துல உள்ள ஒரு பஞ்சாயத்துக்கு சொந்தமான ஒரு குளம். இந்த குளத்துல நாம் தமிழர் கட்சி, திருவாரூர் சட்டமன்ற தொகுதி உறவுகள் எல்லாரும் இணைஞ்சு பனை விதை நட்டுட்டு இருக்கோம். இந்த பனை விதை எதுக்காக நடுறோம்னா, 2026 நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் எங்களுக்கு மொத்தமாக 10,031 வாக்குகள் விழுந்தது. அந்த வாக்குகளை நினைவூட்டும் விதமா இது ஒரு தொடக்க விழாவா இந்த இடத்துல பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா இப்ப இன்னைக்கு ஒரு 1000 விதை கிட்ட நட்டுட்டோம். இனிமே வரக்கூடிய நாட்கள்ல ஞாயிற்றுக்கிழமையில ஓய்வு நேரங்கள்ல தொடர்ந்து இந்த 10,031 பனை விதைகளை நடுறதுக்கு முழு முயற்சியை இயங்கி இந்த திருவாரூர் தொகுதி முழுக்க நாங்க செய்வோம். அதுல உறுதியா இருக்கோம். இது பாத்தீங்கன்னா நீங்க மாற்று கட்சிகளை பாத்தீங்கன்னா மத்த இப்ப நீங்க திமுக, அண்ணா திமுக, அப்புறம் இப்ப புதுசா வந்திருக்க தாவேகா, இவங்களுக்கெல்லாம் இந்த பனை விதைகள் இதை நடுறதோட பயன்கள் என்ன அப்படிங்கிறது தெரியுமா என்னன்னு தெரியல. இப்ப இந்த பகுதியில பாத்தீங்கன்னா இது இவ்வளவு ஆழமா இந்த குளத்தை தூர்வாரி இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 3-4 உயரத்துக்கு இவ்வளவு ஆழமா தூர்வார வேண்டிய அவசியமே கிடையாது. எதுக்காக இவ்வளவு ஆழம் நோண்டாங்கன்னு தெரியல. இப்ப நாங்க போடுற இந்த பனை விதைகள் பாத்தீங்கன்னா மண் அரிப்பை தடுக்கும், இந்த குளத்தை சுற்றி உள்ள வீடுகளுக்கு ஒரு பாதுகாப்பாகவும் இருக்கும். மற்றபடி இந்த பனை விதையில கிடைக்கக்கூடிய பொருட்கள் மக்களுக்கு உறுதியா உதவியா இருக்கும். அந்த நோக்கத்தோட தான் இதை நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா இப்போ நீங்க கிட்டத்தட்ட 10,000 பனை விதை நடுறதா சொல்றீங்க. ஆனா இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துல எல்லாம் சொல்றாங்கன்னா, சீமான் சொல்லிட்டு இருக்கிறதுக்கு தான் லைக் செய்ய மாட்டாரு, அவரும் சரி அவங்க கட்சியாரனும் சரி அப்படின்ட்டு தமிழக வெற்றி கழகத்துல ரொம்ப இழிவா விமர்சனம் பண்றாங்க. அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? இல்ல, நம்ம இழிவா பேசுறவங்களுக்கு நம்ம பதில் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. அவங்களுக்கு அது மட்டும் தான் தெரியுமே. இழிவா பேசுறது, நக்கல் அடிக்கிறது, நையாண்டி பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் இந்த தாவேக்காவை சேர்ந்தவர்களுக்கு தெரியுது. ஏன்னா இப்ப இந்த பனை விதை அப்படிங்கிறது இதோட பயன்கள் என்ன, இதோட வலிமை என்ன, இதோட தற்சார்பு பொருளாதாரம் என்ன அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி பிள்ளைங்களுக்கு தான் தெரியும். எங்கள் அண்ணன் எங்களை இந்த மாதிரி தான் வளர்த்திருக்காரு. இதெல்லாம் என்னடா, இதெல்லாம் எதுக்குடா, இந்த பனைமரம் எதுக்குடா, இதை வச்சு உனக்கு என்ன பயன் இருக்கு, மக்களுக்கு இதனால என்ன பயன் இருக்கு, தற்சார்பு பொருளாதாரம்னா என்ன அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அண்ணன் தான் நமக்கு இதெல்லாம் கற்பிச்சிருக்காரு. இது உதாரணத்துக்கு ஒண்ணு எடுத்தீங்கன்னா, ஈழத்துல ஒண்ணுமே இல்லையே, அங்க என்ன இருக்கு, தனி ஈழம் கேட்டு போராடுறீங்களே அப்படின்னு சொல்லி தேசிய தலைவர் பிரபாகரன்ட்ட கேட்கும்போது அவர் சொன்ன ஒரே ஒரு விடயம் என்னன்னா, எங்கள்கிட்ட இருக்கிற இந்த பனைமரம் போதும், இந்த ஒரு பனைமரத்தை வச்சு உலகத்துல வல்லாதிக்க நாடா இந்த ஈழத்தை நான் மாத்துவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி நாங்க செயல்ல மட்டும், பேச்சா மட்டும் இல்லாம செயல்ல இந்த மாதிரி நிறைய விடயங்கள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். இது ரொம்ப முக்கியமான விஷயம் தான். இந்த விஷயத்த ஒளிபரப்புறதுக்கோ எதுக்கோ மீடியாக்கோ யாருக்கோ மனசு வரல.
அதனால அது இழிவா பேசுறவங்கள பத்தி நம்ம பொருட்டா எடுத்துக்க வேணாம். அவங்க இதை மட்டும் தான் செய்வாங்க, வேற எதுவும் செய்ய மாட்டாங்க. களத்துல இருந்து வேலை பார்க்குற நமக்கு தான் இதோட வலியும் வேதனையும் என்ன அப்படிங்கிறது புரியும். அண்ணன், நம்ம கட்சி தான் பல கோடி பணி திட்டம், 10 ஆண்டு பசுமை திட்டம் அப்படிங்கிற ஒரு எந்த இதுவரைக்கும் ஆண்ட கட்சிகளும் 60 ஆண்டுகளா ஆண்ட திராவிட கட்சிகளும் செய்யல. ஒரு கோரிக்கையை கூட முன்வைக்க வரல. அவங்களுக்கு பனைமரம்னா அதனுடைய அவசியமோ முக்கியத்துவமோ எதிர்காலத்தினுடைய தேவையோ அவங்களுக்கு தெரியல. அதனால திராவிட கட்சிகளும் இது வரைக்கும் செய்யல. இப்போ இந்த தாவேகா அரசு ஒரு ட்ராஜடியா நடந்துச்சுல்ல, ஒரு 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 துன்பியல் சம்பவமா நடந்துச்சு பாருங்க. இப்ப நடந்து முடிஞ்ச தேர்தல்ல அவங்களுக்கும் இந்த பனைமரம் பனை விதை இதை பத்தி இது என்னன்னே தெரியாது. என்ன படம் பேருன்னு கேட்பாங்க. ஆமா, நீங்க பனைமரம் இன்னைக்கு நாங்க இந்த வெயில்ல வந்து நாங்க இந்த பனை விதை நட்டுட்டு இருக்கோம்ல, நீங்க கிட்டத்தட்ட ஒரு 2000 விதை நாங்க நடுறோம். நாங்க இங்க இந்த வெயில வந்து இங்க விதை நட்டுட்டு இருக்கிற இந்த நேரத்துல இப்ப தாவேகாவினுடைய அந்த தற்கொலைகள் இருக்காங்கல்ல, அவன் எங்காவது இப்ப சினிமா தேட்டர்ல டிக்கெட்டுக்கு நிப்பான். அது நல்லாவே எங்களால சொல்ல முடியும். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எத்தனை விதை நட்டாலும் உங்களால ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாது, நீங்க முட்டை தான் அப்படின்னு கிண்டல் பண்றாங்க. ஜெயிக்கிறதே லாய்க்கு இல்ல. அதாவது இங்க ஒரு விஷயத்த அவங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த நாம் தமிழர் கட்சி தொடங்கின அந்த காலகட்டத்தில இருந்து இன்னைக்கு காலகட்டம் வரைக்கும் எந்த ஒரு தேர்தல் அறிக்கையில கூட, வரைவு அறிக்கையில கூட ஒரு பாயிண்ட், ஒரு புள்ளி அளவு கூட வெற்றி இலவச அறிவிப்புகளே கிடையாது. ஒண்ணு இல்ல, எங்க அண்ணன் வந்து இந்த தேர்தலில் எந்த கட்சியும் சொல்லாத தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பெண்களுக்கும் வாங்கியிருக்கிற தனியார் நிறுவனங்கள்ல வாங்கியிருக்கிற, அரசு நிறுவனங்கள்ல வாங்கியிருக்கிற, பெண்கள் வாங்கியிருக்கிற குழு கடன் இருக்குல்ல, குடும்பத்துக்காக வாங்கின குழு கடன், அதை தள்ளுபடி பண்றேன்னு எங்க அண்ணன் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த தேர்தலில் திமுக அதிமுக இந்த தற்குறி வெட்டி கழகம் இருக்குல்ல தாவேகா, இந்த கட்சி உட்பட மண்ணை கவ்விருக்கணும். இந்த இலவச திட்டங்கள் இல்லாம மக்களினுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி அவங்களுடைய அந்த வளர்ச்சியின் மூலமா தான் நாட்டினுடைய வளர்ச்சி, பெண்களுடைய முன்னேற்றம் அப்படிங்கறத முன் வச்சு பேசும்போது மக்களுக்கு எது தெரியுதுன்னா இலவசம் அவங்களுக்கு முதன்மையா தெரியுது. அதனாலதான் வாக்களிச்சிருக்காங்களே ஒழிய, இங்க விஜய் வந்து இதுவரைக்கும் இந்த ஆட்சி அமைச்சு இந்த 3 மாசத்தை விடுங்க, இதுக்கு முன்னாடி அவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடி இருந்த இந்த 1.5 வருஷம் 2 வருஷத்துல, இல்ல அவர் சினிமா நடிகரா இருந்த காலகட்டத்துல அவர் செஞ்ச என்ன முன்னெடுப்பு இருக்குன்னு சொல்றீங்க? எந்த முன்னெடுப்புமே, எதுவுமே மக்களுக்கு தேவையான எந்த முன்னெடுப்புமே கிடையாது. ஒன்னே ஒண்ணு அவங்க செஞ்சாங்க, மருத்துவமனைகள்ல உணவு கொடுக்கறதா காலையில பொங்கல் செஞ்சு கொடுப்பாங்க, நான் பார்த்துருக்கிறேன். அது என்ன பண்ணுவாங்கன்னா, வருவாங்க ஒரு 10 பேருக்கு கொடுப்பாங்க, போட்டோ எடுப்பாங்க, எடுத்துட்டு போயிடுவாங்க. ஆனாலும் கூட அந்த நோக்கம் சரியான ஒரு நோக்கமா வேணா சொல்லாம ஒழிய, மற்றபடி எந்த திட்டமும் நாங்க செயல்படுத்தி இருக்கிற மாதிரி நாங்க குளத்தை தூர்வாரி இருக்கிறோம். ஊருக்கு ஊர் தமிழ்நாடு முழுக்க பல்லாயிரக்கணக்கான குளத்தை தூர்வாரி இருக்கிறோம். இந்த வெங்காய பூண்டு படந்து கிடந்திருக்க குளத்தை தூர்வாரி இருக்கிறோம். சாலை ஓரங்கள்ல இருக்கிற மரங்களை வெட்டி சுத்தம் பண்ணி இருக்கிறோம். காடுகளை சுத்தம் பண்ணி கொடுத்துருக்கோம் மக்களுக்கு. இந்த ஆறுகளை சுத்தம் பண்ணி கொடுத்துருக்கோம். நாங்க எங்களோட தன்னார்வம் ஆத்துல இந்த பிளாஸ்டிக் பொருட்கள், அப்புறம் அந்த புடவை இதெல்லாம் திக்கி கிடக்கும் பாருங்க, அங்கங்க தேங்கி, அதெல்லாம் சுத்தம் பண்ணி இந்த சாக்கடையா மாத்துறத நாங்க பண்ணி கொடுத்துருக்கிறோம். இந்த 16 வருஷமா ஆண்டுதோறும் இந்த பனை விதை பழுத்து விடுற காலகட்டத்துல ஒரு 3 மாதம் நாங்க விடாமுயற்சியோட பனை விதைகளை அங்கங்க நட்டு வச்சிருக்கிறோம். இது இன்னைக்கு பலன் தராது, இன்னும் 10 ஆண்டுகளுக்கு கழிச்சு இந்த பகுதியில காற்றை தூய்மைப்படுத்தி கொடுக்கும். முதல்ல காற்றை தூய்மைப்படுத்தி கொடுக்கும். கிட்டத்தட்ட மரங்கள்லயே 2000 அடி ஆழம் வரைக்கும் வேற கொண்டுட்டு போற ஒரே மரம் பனை மரம் தான். இந்த பனை மரம் என்ன பண்ணும்னா, மழை தண்ணிய ஒரு பனை மரமும் குறைஞ்சபட்சம் 10 அடி சுத்தளவுல இருக்கும். தாவேக்காரன் ஒருத்தர் இதுக்கு விளக்கம் சொல்லிட்டான். ஒரு பனை மரத்துக்கு இந்த மாதிரி சொல்லிட்டான்னா, நான் மொட்டை அடிச்சுக்கிட்டு திருவாரூர் கடத்தல வளம் வர்றேன், ஒரு பக்கத்துல மொட்டை அடிச்சுக்கிட்டு. இந்த பனை மரத்தோட பயன் என்னன்னு, ஒரு பனை மரம் 10 அடி அகலத்துல மட்டையை விரிக்கும், ஓலையை விரிக்கும். அது மழை காலங்கள்ல ஒரு 3 மாதம் நமக்கு மழை பெய்யுதுன்னா, ஆவணி புரட்டாசி ஐப்பசி இந்த 3 மாதமும் நமக்கு கடுமையான மழை இருக்கும். அந்த காலகட்டத்துல இந்த பனை மரம் என்ன பண்ணும், அப்படியே தண்ணியை உள்வாங்கி, நீங்க உள்ள இருக்கிற மரத்தை அறுக்கும்போது பாத்தீங்கன்னா தெரியும், உள்ள வந்து பஞ்சு மாதிரி இருக்கும், அழுத்தமா இருக்கும், ஆனா பஞ்சு மாதிரி இருக்கும். அது தண்ணியை அப்படியே உள்வாங்கி இந்த கீழே இருக்கிற அந்த வேர் இருக்கு பாத்தீங்களா, மற்ற மரங்களுக்கெல்லாம் வேர் வந்து அழுத்தமா இருக்கும். ஆனா பனை மரத்துக்கு மட்டும்தான் குழாய் மாதிரி போகும். 2000 அடிக்கும் கீழே கொண்டு போய் தண்ணியை சேமிக்கக்கூடிய ஒரே மரம் பனை மரம் மட்டும்தான். இப்ப நீங்க சொல்றீங்க, இப்ப அடுத்த தலைமுறைக்கு வந்து பனை மரம் பயன் தரும் அப்படிங்கிறீங்க. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இன்னும் 50 வருஷத்துக்கு தமிழ்நாட்டை ஆட்சி செய்ய போறது எங்க தளபதி தான் பாத்துருமே அப்படிங்கிற காரி துப்புறாங்க இந்த மக்கள். ரேஷன் கடைக்கு போனா ரேஷன் கடையில பிரச்சனை, இங்க போனா பேருந்து நிலையத்துக்கு போனா பேருந்து நிலையத்துல பிரச்சனை. ஒரு பொம்பளை பிள்ளைங்க நிம்மதியா போயிட்டு வர முடியல. எங்க நீங்க 50 வருஷத்துக்கு ஆள போறீங்க? முதல்ல 5 வருஷம் ஒழுங்கா ஆளுவீங்களான்னு பாருங்க. எங்க 50 வருஷம் ஆளுறது? ஏதோ ஒரு டிராஜடி நடந்து போச்சு, அந்த டிராஜடியில உள்ள வந்து ஆம புந்த மாதிரி பூந்துக்கிட்டீங்க. வேற இங்க ஒண்ணுமே இது இல்ல.
இந்த ஆமை பூந்ததுக்கு சேர்ந்து மத்த இருக்கிற இந்த பெருச்சாளிகள்லாம் இப்ப வந்து உட்காந்துருக்கு உள்ள. இந்த கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தை இதெல்லாம் வந்துட்டதுனால நீங்க கொஞ்சம் ஆடிட்டு இருக்கீங்க. இப்ப அதிமுகவர்களை உள்ள விட்டு வச்சுக்கிறீங்க. எந்தெந்த கட்சியெல்லாம் உங்களுக்கு எதிரான கட்சியா தெரியுதோ அதுலலாம் உள்ளடி வேலை பார்த்து அவனுக்கு சோபாவை கொடுத்து நீங்க உள்ள இழுத்து வச்சுக்கிறீங்க. உள்ள இழுக்கணும்னு நினைக்கிறீங்க. நடக்கும். புரட்சிங்கிறது இப்ப நடந்தது புரட்சி கிடையாது. இதெல்லாம் வந்து வறட்சி, தலைகீழ் மாற்றம். தமிழ்நாடு தலைகீழ் மாற்றத்தை உணர்வு வரும்போது அன்னைக்கு நாம் தமிழர் கட்சி நீங்களா வந்து 108 234 200க்கு மேல நாங்க சீட்டு வாங்கி உள்ள வரல. தமிழர் பிரபாகரன் பிள்ளை இல்ல நாங்களாம் இல்லைங்கிறத இப்ப நீங்க வச்சுக்கிறோம். இப்ப இவங்க என்ன சொல்றாங்க தாவேக்கால, நீங்க என்னத்த சொன்னாலும் வர இடைத்தேர்தலையும் சீமான் தோக்க போறது உறுதி அப்படிங்கிறாங்க. இல்ல அத வந்து ஒரு நக்கலாவே பேசிக்கிட்டு இருக்காங்க. எப்படின்னா ரொம்ப இழிவா தரக்குறைவா பேசுறது, இமேஜ்ல யூஸ் பண்றது. நீங்க என்னதான் பேசினாலும் உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது, இடைத்தேர்தல் நீங்க முட்டை தான் வாங்க போறீங்க அப்படிங்கிறாங்க. அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்ல அது வந்து ரொம்ப தவறான கருத்தை வந்து இந்த தாவேக்காவை சேர்ந்த தற்குறிங்க பரப்பிக்கிட்டு இருக்காங்க. சீமான் வந்து அம்பாசமுத்திரத்துக்கு போறாரு, எப்படி போறாரு, ஏன் அவரு சட்டமன்றத்துக்கு ஏன் போக கூடாது? இன்னைக்கு நிலைமைக்கு கஞ்சா வித்துற கம்நாட்டி பையெல்லாம் உங்களுக்கு சட்டமன்றத்துல இருக்கான். கஞ்சா அடிச்சவன் சட்டமன்றத்துல இருக்கான். லாட்ரி வித்தவ சட்டமன்றத்துல இருக்கான். கட்டிய மனைவிய அந்த அளவுக்குலாம் ஒர்த்து இல்லவங்க அப்படின்னு சொன்னாலும் முதலமைச்சரா இருக்காரு. அந்த வாய்ஸ் ஆப் சரத்னு ஒருத்தவன் இருக்கான் பாருங்க, அவன்லாம் என்ன பேச்சு பேசுறா, சொல்வதெல்லாம் உண்மை நிகழ்ச்சியில போய் உட்காந்துட்டு கள்ள நோட்டு அடிச்சவன் அவன்லாம் கட்சியில இருக்கா. இந்த மாதிரி எந்த விதமான தகுதியுமே இல்லாதவன்லாம் சட்டமன்றத்துல இருக்கும்போது சத்தியத்தின் மகன் எங்கள் அண்ணன் சீமான் உறுதியா அவர் சட்டமன்றத்துக்கு போவாரு. நாங்க உறுதியா வெளில வைப்போம் அவரை. இது எங்களோட தலையாய கடமை. இறையன்போட உலகை ஒழுக்கிய வாசகங்கள்னு ஒரு புத்தகம் இருக்கு. அது தற்கொலைகள் படிக்க வேண்டாம், ஏன்னா அது அறிவு வளர்ந்துரும். அந்த புத்தகத்துல சொல்றாரு, உண்மை வந்து ஆம வேகத்துல போயிட்டு இருக்குமா, ஆனா அந்த பொய் இருக்குல்ல, அவதூறுகளும் பொய்களும் இருக்கு பாருங்க, அது வந்து முயல் வேகத்துல கூட இல்ல, பிளைட்ல முன்சீட்ல உட்காந்துருக்குமா. அதுதான் இன்னைக்கு தாவேக்கா நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த ஒப்பீடு. அதுல சொல்றாரு, உறுதியா உண்மையா நிக்கிறவன் எவனோ, அது தேர்தல் மட்டும் கிடையாது, அது வாழ்க்கையா இருந்தாலும் சரி, போட்டிகளா விளையாட்டு போட்டிகளா இருந்தாலும் சரி, எவன் உண்மையா உழைக்கிறானோ உண்மையா நிக்கிறானோ அவன் வெல்லுவான் அப்படிங்கிறது தான். இது உறுதியா நாம் தமிழர் கட்சி இந்த 2031 தேர்தல்ல யார் என்னங்கிறத காட்டிடுவோம். இது நடக்க இருக்கிற இந்த அம்பாசமுத்திரம் இடைத்தேர்தல் இருக்குல்ல, அதுல இவங்க அண்ணன் மக்கள்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஆகா, சீமானாவது போயிருக்கலாமேங்கிற ஒரு ஆதங்கம் ஒண்ணு இருக்கு. அந்த ஆதங்கம் வந்து மக்கள்கிட்ட இருக்குங்கிறத இந்த ரூட் மாஃபியா இருக்கான் பாத்தீங்களா, அந்த ரூட் மாஃபியா கும்பல் தெரிஞ்சுக்கிட்டு நாய் பேல்றது தின்றவன் இருக்கான் பாருங்க, அவன் என்ன பண்றான், இது முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு அப்படிப்பட்ட ஒரு பரப்புரைய இந்த முன்னாடியே தேர்தல் நேரத்துல பண்ண பாருங்க, ஒரு போலி பம்பத்தை ஊடகத்தை கையில வச்சுக்கிட்டு ஒரு போலி பம்பத்தை இந்த இன்ஃபுளுசர் வச்சுக்கிட்டு பண்ணலாம் பாருங்க, அதை பண்ணிட்டு இருக்கிறான். ஆனா மக்களுக்கு தெரியும், மக்கள் இந்த முறை சீமா நின்னாருன்னா உறுதியா அம்பாசமுத்திரத்துல இவன் என்ன தலைகீழா தண்ணி குடிச்சாலும் சரி, பொய்யான பரப்புரை இவன் தான் தெரிஞ்சு போச்சு. இவன் பண்ணது எல்லாமே பொய்யான பரப்புரை தான். 6 சிலிண்டர் தர்றோம்னாப்ல, அப்புறம் வீட்டுக்கு நாங்க தங்கம் தரோம், குழந்தை பிறந்தா மோதிரம், அப்புறம் பொண்ணுக்கு தாலிக்கு தங்கம், தாய் மாமன் திட்டம், கொண்டாங்க கொடுத்தான் திட்டம், குழந்தைனார் திட்டம், என்னென்ன திட்டமோ சொன்னாங்க சண்முகம். ஆனா இது எதுவுமே நடக்கப்படுதுங்க, எதுவுமே நடக்கப்படுது கிடையாது. நிதி இல்லன்றாரு, நிதி வெளியில கடன் வாங்க சொல்லி ஒரு அந்த செயலாளர் சொல்லி அவர் உறுதியா வெல்ல மாட்டாரு அப்படின்னு ஒரு தெம்புல இந்த அறிக்கையெல்லாம் விட்டுட்டாரு. மக்கள் ஒரு அதிருப்தி, மக்கள் வந்து இலவசத்தை நம்பிட்டாங்க, இலவசம் கொடுக்க போறேன்னு சொல்றதை நம்பிட்டாங்க. இல்லைன்னா நம்ம தயார்படுத்தி வச்சிருந்தோம் மக்களை திராவிட கட்சிகளுக்கு எதிரான ஒரு மனநிலையை வச்சிருந்துச்சு. அந்த அதை வந்து ரூட் மாஃபியா விஜய் பண்ணல. வெல்றது அவருக்கு என்ன தெரிஞ்சாதான் என்ன பண்ணுவாங்க. அவர் விஜய் வந்து இப்ப முதலமைச்சரே இல்லைங்க, ரூட் மாஃபியா தானே முதலமைச்சரு. ரூட் மாஃபியா பேச சொன்னா பேசுவாரு. அவர் என்ன எழுதி கொடுக்குறாங்களோ அதை பேசுவாரு. அது சட்டமன்றமா இருந்தாலும் சரி, மக்கள் மன்றமா இருந்தாலும் என்ன எழுதி கொடுக்குறாங்களோ அதை பேசுவாரு. இல்லைன்னா அவர் பேச மாட்டாரு. 3 மணி நேரம் இல்ல, 12 மணி நேரம் இங்க ஜன்னலை பார்க்க சொன்னாலும் அவர் பார்த்துட்டு தான் இருப்பாரு.